பாதையில் அமைதியாக குதிரையின் மீது சென்று கொண்டிருந்தார் ஒரு சாது. அப்பொழுது அவ்வழியே ஒருவன் மயங்கி கிடப்பதைக் கண்டார். குதிரையின் மீதிருந்து இறங்கி அவன் மீது தண்ணீர் தெளித்து அவனை எழுப்புவதற்கு முற்பட்டார். தண்ணீர் தெளித்த பின் மெல்ல கண் திறந்து பார்த்தான் அந்த வழிப்போக்கன். பின்பு அவனை குதிரையில் ஏற்ற முற்பட்டார் அந்த சாது. ஆனால் அடுத்த கணமே அவன் குதிரையை ஓட்டி வேகமாக சென்று விட்டான். அதன் பிறகே அறிந்தார் அவன் ஒரு திருடன். அதன் பிறகு ஒரு நாள் சாது அந்த திருடனை குதிரையுடன் சந்தையில் கண்டார். அவனிடம் சாது அமைதியாக பேசினார். ஆனால் அவன் மிகவும் பயத்துடன் காணப்பட்டான். ஆனால் சாது அவனிடம் கூறினாள், நீ பயப்படாதே, அதே மாதிரி இங்கு நடந்ததை யாரிடமும் கூறாதே. ஏனென்றால் உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள் என்று கூறி சாது நடந்தார். இந்த சிறுகதையின் மூலக்கரு நல்லதே